பெயின் அப்படின்றது ஒவ்வொரு ஆளுக்குமே ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஆனா அந்த பெயினை வெப்பனா மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம வாழ்க்கையில நடந்த கஷ்டமான விஷயங்களையே நம்மளுடைய ஃபியூயலா மாத்த முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி மாத்தின ஒருத்தவர் எழுதின புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற புக் தான் காண்ட் ஹர்ட் மீ. இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு டேவிட் கோகின்ஸ். இந்த மனுஷன் தான் அவர் வாழ்க்கையில அவர் பட்ட சஃபரிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த்தா மாத்தினவரு. அவருடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ஃபியூவலா மாத்தினவரு. நடக்கவே நடக்காது அப்படின்ற இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அவருடைய ரெகுலர் ரொட்டேனா மாத்தினவரு. சரி, யார் இந்த டேவிட் காகின்ஸ்? அவருதான் ஹார்டஸ்ட் மேன் அலைவ் இன் த எர்த் அப்படின்னு சொல்றாங்க. அவரு நேவில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆர்மியிலையும் ஒர்க் பண்ணிருக்காரு. ஏர்போர்ஸ்ல டாக்டிக்கல் ஏர் கண்ட்ரோலராவும் ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொறுமையை சோதிக்கிற எண்டூரன்ஸ் ரேஸ்ல நிறைய தடவை பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்காரு. ஒரு தடவை 24 மணி நேரத்துக்குள்ளேயே 100 மைல்களை ஓடி கடந்து சாதனை படைச்சாரு. அதுவும் அவருடைய கால்கள் உடைஞ்ச நிலையிலேயே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவரை த ஹார்டஸ்ட் மேன் அலைவ்னு சொல்றாங்கன்னு. அது அவருடைய மசில்ஸ்க்காக கிடையாது, அவருடைய மைண்டுக்காக. ஆமாங்க, இப்ப நம்ம பார்த்த எல்லா ரெக்கார்டுக்குமே மெடல்களுக்குமே பின்னாடி டேவிட் காகின்ஸோட நிறைய சஃபரிங்ஸ் இருக்கு. ஆனா அந்த சஃபரிங்ஸையே தான் அவரு ஃபியூயலா யூஸ் பண்ணி அவர் வாழ்க்கையில சக்சஸ் ஆனாரு. அது எப்படி அப்படின்றத தான் அவரு காண்ட் ஹர்ட் மீ அப்படின்ற புக்ல எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சில கதைகள் நம்பிக்கையில இருந்து பிறக்கும், அதுவே சில கதைகள் வலிகள்ல இருந்து தான் பிறக்கும். வலின்னு நான் இங்க சொல்றது நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு அப்புறமா வர வலி கிடையாது, நம்ம நெஞ்சையே உழுக்கிற மாதிரியான ஒரு வலி. அப்படிப்பட்ட வலிகளால நிறைஞ்சதுதான் டேவிட் காகின்ஸோட சைல்ட்ஹுட் டேட்ஸ். அவருடைய வீடே அவருக்கு நரகமா தான் தெரிஞ்சது. அவருடைய மொத்த சைல்ட்ஹுட்டுமே கார்ட்டூன்ஸ்லயோ கிரவுண்ட்லயோ கிடையாது, அவரு சர்வைவல்ல தான் இருந்தது. டேவிட் காகின்ஸனுடைய அப்பா ஒரு வயலண்டான மேனா இருந்தாரு. அவரு அம்மாவையும் சரி அவரையும் சரி அவரோட ஓல்டர் பிரதரையும் சரி டெய்லி போட்டு அடிப்பாரு. வெறும் கைகளால மட்டும் கிடையாது, பெல்ட், ஸ்ட்ரிக்கு, அவர் கையில என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு அவங்கள அடிப்பாரு. அதுவும் எந்த காரணமும் இல்லாம. அவரு இந்த புக்ல சொல்ற வரிய கொஞ்சம் கவனிங்க. எனக்கு 6 வயசு இருக்கும். எங்க அப்பா எங்க அம்மாவோட முடிய பிடிச்சு தர தரன்னு தரையில இழுத்துட்டு போய் அடிப்பாரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம நான் நின்னு பாத்துட்டு இருப்பேன்னு. எந்த மாதிரியான வலி அது, எந்த மாதிரியான வலி அது அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால மிட் நைட் வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணுவாரு. சரி, ஸ்கூல்ல தான் ஹாப்பியா இருந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸ்கூல்ல இவரு கருப்பினத்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய புல்லிங்ஸ்க்கு இவரு ஆளானாரு. நிறைய தடவை அவரை பாத்ரூம் கிளீன் பண்ண வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்துல தான் டேவிட்டுக்கு ட்ரீமுனோ கோலுனோ எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரே ட்ரீம், ஒரே கோல் சர்வைவ் ஆகணும். இந்த நேரத்துல தான் அவரு முடிவு பண்ணாரு, அவரை காப்பாத்த யாரும் வரப்போறது கிடையாது. அவரோட டீச்சர்ஸோ அவருடைய சொசைட்டியோ இல்ல அவருடைய பாஸ்டோ இல்ல எந்த விதமான மோட்டிவேஷனல் வீடியோவோ எதுவுமே கிடையாது. அவரை ஒரே ஒருத்தர்னால தான் சரிப்படுத்த முடியும்னு அவரு நம்பினாரு. அது யாரு அப்படின்னா அவர்தான். இத எப்ப முடிவு பண்றாரு அப்படின்னா, ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப மிரர்ல அவரே அவரை பாக்குறாரு. அவரால் அதை சகிச்சுக்க முடியல, ஏன்னா அவ்வளவு ஓவர் வெயிட்டா அவரு இருக்காரு. அங்க அவர் பார்த்தது வெறும் ரொம்ப குண்டா இருந்த அவருடைய உருவம் கிடையாது. அன்மோட்டிவேட்டடா, அன்எஜுகேட்டடா, ரொம்ப பயந்து பயந்து வாழற ஒரு மனிதனை அவரு அங்க பார்த்தாரு. முதல் முறையா அவரு ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணாரு. அப்படியே ஒரு வெயிட் மிஷின் மேல ஏறி நிக்கிறாரு. அங்க அவருக்கு காட்டினது 297 பவுண்ட்ஸ், அதாவது 134 கிலோ. அந்த தருணம் அவருக்கு அது ஒரு வேக்கப் காலாவே அமைஞ்சது. அப்பதான் திடீர்னு அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வருது, நம்ம ஏன் நேவில ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, 134 கிலோ, 1 மைல் கூட அவரால் ஓட முடியாது, ஸ்விம் பண்ண தெரியாது, ரீட் பண்ண கூட தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு அவரை நோக்கி ஓடுன்னு சொன்னுச்சு. அது அவருடைய கான்பிடன்ஸ் கிடையாது, அவருடைய மோட்டிவேஷன் கிடையாது, அவருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த அவருடைய டிராமாஸ், அவருடைய அவமானங்கள் எல்லாமே தான். அப்பதான் முடிவு பண்றாரு, அதையே எரிபொருளா வச்சு நம்மளுடைய பர்பஸை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. உடனே என்ன பண்றாரு, நேவில ரெக்ரூட் பண்ற அந்த ரெக்ரூட்டர்ஸ்க்கு கால்
பண்றாரு. ஒவ்வொரு ஆளுக்கா கால் பண்றாரு. ஆனா எல்லாருமே இவருடைய வெயிட்டை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. அப்ப ஒரு ரெக்ரூட்டர் மட்டும் விளையாட்டுக்கு சொல்றாரு, 3 மாசத்துல 45 கிலோ குறைச்சிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட டேவிட் காகன்ஸ் அடுத்த 3 மாசம் அவருக்கு எதிராகவே ஒரு வார் ஒன்ன டிக்ளேர் பண்றாரு. அதுதான் அவருடைய ஃபிட்னஸ் ஜர்னி. இதத்தான் அவரே அவருடைய செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனும் ரீபர்த்தனும் சொல்றாரு. தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சாரு. டெய்லி 20 மைல்கள் ஓட ஆரம்பிச்சாரு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து ASVAB அப்படின்ற மிலிட்டரி டெஸ்டுக்காக படிச்சுட்டு இருப்பாரு. இவ்வளவு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்க அப்பவும் அவருக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும். அப்பப்போ அவருடைய வாய்ஸே உன்னால இது முடியாது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவரு ரிட்டனுக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இங்கதான் இவரு ஒரு மென்டல் வெப்பன் ஒன்ன உருவாக்குறாரு. அதத்தான் அக்கௌண்டபிலிட்டி மிரர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மையை காட்டுற ஒரு கண்ணாடின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு பாத்ரூம்ல இருக்க மிரர்ல ஒரு சைட்ல ப்ரூட்டலான ட்ரூத், அதாவது ரொம்ப கஷ்டமான உண்மைகள் எல்லாத்தையுமே எழுதுறாரு. அதாவது நீ ரொம்ப ஃபேட்டா இருக்க, நீ ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்க, நீ ஒழுங்காவே வேலை பார்க்கல, நீ உன் வாழ்க்கைய மாத்தணும், இந்த மாதிரி எல்லாம் எழுதுறாரு. அதுவே அந்த மிரர்ல இன்னொரு பக்கத்துல ஒரு நாளைக்கு இவ்வளவு மைல்கள் ஓடணும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, 2 மணி நேரமாவது படிக்கணும், நேவி ரெக்ரூட்டருக்கு அடிக்கடி கால் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைக்கிறாரு. வாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ரெக்ரூட்டர் கொடுத்த டெட்லைனும் முடிய போகுது. டேவிட் இப்போ 297 பவுண்ட்ஸ்ல இருந்து 190 பவுண்ட்ஸ் வந்துட்டாரு. ஆனா இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் இன்னும் மிச்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ASVAB அப்படின்ற அந்த மிலிட்டரி எக்ஸாம்ல பாஸ் ஆகிறது. முதல்ல அட்டெண்ட் பண்றாரு, அதுல ஃபெயில் ஆறாரு, மறுபடியும் அட்டெண்ட் பண்றாரு, அதுலயும் ஃபெயில் ஆறாரு. இப்ப அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். அதுக்காக அவரு வேற லெவல்ல நைட் ஃபுல்லா படிக்கிறாரு. நிறைய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ கத்துக்கிறாரு. அண்ட் இந்த ஹார்ட் ஒர்க்கோட விளைவா கடைசியில அந்த எக்ஸாமையும் அவரு பாஸ் ஆயிட்டாரு. அண்ட் ஃபைனலா அவரு நினைச்ச மாதிரியே அந்த நேவி ட்ரைனிங் உள்ளேயும் போயிட்டாரு. ஆனா இப்பதான் இவருக்கு இன்னொரு மிகப்பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டுலயே டஃபஸ்ட் மிலிட்டரி ட்ரைனிங்கான பட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பேசிக் அண்டர் வாட்டர் டிமாலிஷன் சீல் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. 6 மாசம் தூக்கமே கிடையாது, கஷ்டமான ட்ரில்கள், 50 மைல்கள் பர் வீக் ஓடணும், நல்லா ஃப்ரீஸான கடல்ல நீந்தணும், நிறைய போட்டுகளை கேரி பண்ணிட்டு போகணும், சைக்காலஜிக்கலா நிறைய டார்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரு அனுபவிக்கிறாரு. டே 1ல இருந்தே டேவிட் எல்லாரை விட ரொம்ப ஸ்லோவா தான் இருக்காரு. அவரால் ஃபாஸ்டா நீந்த முடியல, எல்லாரை விட மெதுவா தான் ஓடுறாரு. ஆனாலுமே அவரு கிவ் அப் பண்ணல. இன்னும் கஷ்டமா ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. அண்ட் கடைசியில 122 பேர்ல 36 பேர் தான் அதுலயும் செலக்ட் ஆறாங்க. அதுல இவரும் ஒருத்தர். எவ்வளவு பேரு முடியாதுன்னு சொல்லியும் அவரு கடைசியில அதுல சாதிச்சு காட்டினாரு. இங்கதான் டேவிட் இந்த 40% ரூல் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாரு. எப்பெல்லாம் உங்க மைண்ட் உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதோ அப்பெல்லாம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களுடைய 40% பொட்டன்ஷியலா தான் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, இன்னும் 60% நீங்க அச்சீவ் பண்ணல அப்படின்னு. நம்ம பிரெயின் எப்பவுமே நம்மள ப்ரொடெக்ட் பண்ண தான் பாக்குமே தவிர நம்மள புஷ் பண்ண பாக்காதுன்னு சொல்றாரு. சோ எப்பவுமே நம்ம நினைக்கிறத விட நம்ம கேப்பபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்பவுமே டிஸ்கம்ஃபர்ட் தான் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. உங்க பர்பஸ்க்காக இல்ல கோல்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அடுத்ததா இவர் சொல்ற ஒரு விஷயம், எப்பவுமே உங்க ஃபாஸ்ட்ல இருந்து நீங்க ஓடணும்னு நினைக்காதீங்க. அந்த ஃபாஸ்ட்ல நடந்த ஃபெயிலியர்ஸ், டிராமாஸ் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை உங்க ஃபியூவலா யூஸ் பண்ணி நீங்க முன்னேற பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா மோட்டிவேஷனை விட டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மோட்டிவேஷன்ன்றது ஒரு டைம்ல ஃபெயில் ஆகி போயிடும். ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் உங்களை கஷ்டமான நாட்கள்ல கூட உங்களை காப்பாத்தும்னு சொல்றாரு. இந்த புக்கை படிக்கிறது மூலமா நமக்கு தெரியற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டேவிட் காகின்ஸ்ன்றவரு ஒரு பெரிய சூப்பர்மேன் ஒண்ணு கிடையாது. அவர் ஒண்ணு கிஃப்டட் சைல்டோ இல்ல லக்கியான பர்சனோ கிடையாது. அவர் ஒரு சிம்பிள் மேன். ஒண்ணுதான் பண்ணாரு, அவருடைய பெயின் எல்லாத்தையுமே அவரு கண்ட்ரோல் பண்ணாரு. பெயினை அவரை கண்ட்ரோல் பண்ண விடல. அண்ட் அதே நேரத்துல அன்காமன் மைண்ட் செட் அப்படின்ற ஒண்ண அவரு வளர்த்துக்கிட்டாரு. அன்காமன் மைண்ட் செட்ன்றது எல்லாத்தையுமே வில்லிங்னஸா பண்றது. உதாரணத்துக்கு நீங்க டயர்டா இருக்கும் போதுமே நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்க பழகுங்க. யாருமே பார்க்காத போதுமே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்க்கு நீங்க உங்களுடைய ஃபுல் ஓனர்ஷிப்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கே உங்க மேல இருக்க ஃபியர், டவுட் இது எல்லாத்தையுமே ஃபியூவலா மாத்துங்க. கம்ஃபர்ட்டை விட பெயினை தேர்ந்தெடுங்க. டேவிட் காகின்ஸ்னால
முடியுது அப்படின்னா எல்லார்னாலையுமே பண்ண முடியும். இந்த பாசிட்டிவ் தாட்டோட அவர் இந்த புக்கை முடிச்சு வைக்கிறாரு. இந்த புக் சம்மரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு புக்கை இந்த சேனல்ல ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அடுத்த வாரம் வேற ஒரு புக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.